மாட்டுப் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 1000 காளைகள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டது. 600 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலில் கோயில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. தொடர்ந்து வாடிவாசல் வழியாக கொம்பு வைத்த சிங்கமாக களமிறங்கிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் தழுவ துடித்தனர். முடிந்தால் தொட்டுப்பார் என சவால் விட்ட சில காளைகள் ஆடுகளத்தில் வீரர்களுக்கு ஆட்டம் காட்டின. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 16 காளைகளை அடக்கி 2 முதலிடம் பிடித்த நிலையில் அஜித்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் கார் பரிசீலிக்கப்பட்டது. அஜித், பிரபாகரன் ஆகியோர் தலா 16 காளைகளை தழுவி முதலிடம் பிடித்தனர். இதனால் யாருக்கு முதல் பரிசு வழங்குவது என கேள்வி எழுந்தது. இதையடுத்து பொந்துகம்பட்டி அஜித்திற்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் முதல் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த வீரருக்கு வழங்கக்கூடிய காரினை வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் தற்போது வழங்குகிறார்கள். பாலமேட்டில் 3 தடவை கலந்துருக்கேன். போன வருஷம் பிடிச்சேன், கை ஒடிஞ்சிருச்சு. 2 மாடு பிடிச்சேன், கை ஒடிஞ்சிருச்சு. இந்த வட்டம் பரிசு போட்டு எங்க அண்ணன் எல்லாம் கூட்டி வந்தாங்க. அதை பிடிச்ச எனக்கு சந்தோஷமா இருக்கு. அரசுக்கு ஒரு 10,000 வேலை கொடுத்தாலும் போதும் எங்களுக்கு. சும்மா சின்ன வேலை கொடுத்தாலும் போதும் எங்களுக்கு. அரசாங்க வேலை ஒண்ணு கொடுத்தா போதும். 16 காளைகளை அடக்கிய பொதும்பு பிரபாகரனுக்கு சிறந்த மாடுபிடி வீரருக்கான 2ஆம் பரிசாக 2 சக்கர வாகனம் வழங்கப்பட்டது. நாலு தாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ், போன வருஷம் செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், இந்த வட்டம் செகண்ட் பிரைஸ். நான் செகண்ட் பிரைஸ் என்னால் ஏற்றுக்கிற முடியல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் நான் என்னை நானே நினச்சிக்கிறது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் நான். ஏன்னா எனக்கு தெரியும் நான் அதிக மாடு யார் பிடிச்சான்னு. 11 காளைகளை தழுவி 3ஆம் இடம் பிடித்த நாமக்கல் கார்த்திக்கு 2 சக்கர வாகனம் பரிசளிக்கப்பட்டது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் குளமங்கலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவரின் காளை சிறந்த காளையாக அறிவிக்கப்பட்டு டிராக்டர் பரிசை தட்டி சென்றது. முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. சிறந்த பரிசா டிராக்டர் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாடு பாத்தீங்கன்னா 1/4 மணி நேரம் உள்ளே நின்றுச்சு. நாங்க ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போயிடணும் நினைச்சோம். ஆனா 1/4 மணி நேரம் உள்ளே நின்றுச்சு. மாடு அதுவே போகாம நாங்க கூப்பிட்டுமே வராம இருந்துச்சு. சிறந்த பரிசு வாங்கினது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2ஆம் இடம் பிடித்த காளையின் உரிமையாளர் தமிழ்ச்செல்வனுக்கு கன்றுடன் கூடிய பசு பரிசாக வழங்கப்பட்டது. இதனிடையே காளை மூட்டியதில் மாடுபிடி வீரர்கள் 11 பேர், காளை உரிமையாளர்கள் 13 பேர், பார்வையாளர்கள் 13 பேர் என மொத்தம் 37 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 8 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தாமதமாக தொடங்கியதால் தங்களது காளைகளை அவிழ்க்க முடியாமல் வேதனையடைந்த காளை உரிமையாளர்களில் சிலர் பரிசு பொருட்களை சூறையாடி சென்ற காட்சிதான் இது. பாலமேட்டில் நேரமின்மை காரணமாக அனைத்து காளைகளும் அவிழ்க்கப்படாததால் உரிமையாளர்கள் வேதனை அடைந்தனர். அவுக்க முடியாம ஒரு சங்கடம். வருஷத்துல முதல் சொல்லிட்டு வந்து அவுக்க முடியாம ஒரு மன அவ்வளவுதானே. பெண்ணா காலைல 2 மணி நேரம் லேட்டா வச்சோம். அதனால ஜல்லிக்கட்டு ஒழுங்கா நடக்கல. பின்னாலே ஒரு 350 மாடு நிக்குது. கரெக்டா 937 மாடு அவுத்தாங்க. இன்னைக்கு வெறும் 700 மாடு அவுத்துருக்காங்க. 740 டோக்கன் இது. ஆனா அவுக்க முடியல. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாலமேட்டில் அவிழ்க்க முடியாத காளைகளுக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என காளையின் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே டோக்கன் வழங்கப்பட்டும் ஆடுகள் அவிழ்க்கப்படாததால் அதிருப்தியில் இருந்த காளையின் உரிமையாளர்கள் சிலர் பரிசு பொருட்களுடன் சென்ற லாரியை நிறுத்தி அதிலிருந்த பொருட்களை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்றனர். இந்த அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதலாவதாக கோதாவில் இறங்கி இலங்கை ஊவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் செந்தில் தொண்டைமானின் காளை நின்று விளையாடியது. மாடு சிறப்பான மாடு, மாடு வெட்டு. இந்த மாட்டுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அடுத்த மாடு மாவட்ட திமுக துணை செயலாளர் மாடு வருகிறது.
வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த நடிகர் சூரியின் காளை வீரர்களை மிரட்டிவிட்டு வெற்றி பெற்றது. நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் என பிரபல மாடுபிடி வீரர் அபிசித்தர் அழைத்து வந்த சிவா என்ற காளை களத்தில் காளையர்களை கலங்கடித்தது. மாட்டுக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பெரும்பாலும் காளைகளை ஆதிக்கம் செலுத்தின. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் நான்கடவுள் படத்தில் நடித்த திருநங்கை கீர்த்தனாவின் காளையும் களத்தில் இறங்கியது. வீர பெண்மணிகளும் தங்களது காளைகளை களத்தில் இறக்கிவிட்டு வெற்றி கண்டனர். வெளிச்சநத்தம் பெண் காவலர் சத்யாவின் காலை வெற்றி பெற்று தங்க காசை தட்டிச் சென்றது. வீர தமிழச்சிகள் விசிலடித்து அழைத்து வந்த காலை வீரர்களை திணற வைத்தது. திருச்சியைச் சேர்ந்த இரட்டை சகோதரிகள் வீரத்துடன் பாசத்தையும் சேர்த்து வெளுத்த தங்களது காளையை களத்தில் இறக்கினர். பாலமேட்டை சேர்ந்த பிருத்வி, நிலையூர் நிஷா, சேந்தமங்கலம் சிறுமி, தேஜஸ்ரீ ஆகியோரின் இளம் படைகளின் காளைகளும் களமாடின. கௌதம் ரியல் எஸ்டேட் சார்பாக ஒரு சேலை அனைத்து மாட்டு உரிமையாளர்களும். மாட்டுப்பொங்கல் பண்டிகையை ஒட்டி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சூரியூரில் புதிதாக திறக்கப்பட்ட மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 850 காளைகள் களமிறக்கப்பட்ட நிலையில் 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் சரவணன் போட்டியை தொடங்கி வைத்தார். இல்ல அழகுடா ஒரு ஆள் இல்ல இதுக்கு மேல பிடிக்காத ஸ்டுடியோக்கு வந்த மாதிரியா வைஸ் சேர்மன் ஸ்டுடியோக்கு வந்த மில் பல வழங்கும் ரொக்க பரிசு 1000. அழகியா அற்புதம். ஆகா என்ன தமனம். வாடிவாசல் வழியாக புழுதி பறக்க களமிறங்கிய காளைகள் களத்தில் வீரர்களுக்கு தண்ணி காட்டின. துள்ளி வரும் காளைகளை தடுவிய வீரர்கள் தமிழரின் வீரத்தை பறைசாற்றினர். ஒன்னு 12 காளைகளை அடக்கி சூரியூர் மூர்த்தி முதலிடம் பிடித்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் சார்பில் கார் பரிசீலிக்கப்பட்டது. 11 காளைகளை அடக்கிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த யோகேந்திரன் இருசக்கர வாகனத்தை தட்டிச் சென்றார். இதனிடையே 26 உரிமையாளர்கள், 12 மாடுபிடி வீரர்கள், 22 பார்வையாளர்கள் என 62 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 8 பேர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை நடிகர்கள் ஜீவா, சூரி, அருண் பாண்டியன், அசோக் செல்வன், அவரது மனைவி கீர்த்தி பாண்டியன் உள்ளிட்டோர் கண்டுகளித்தனர். போட்டி தொடங்கும் போதே மேடையில் அமர்ந்திருந்த நடிகர் சூரி ஜல்லிக்கட்டை ஆர்வத்துடன் பார்வையிட்டார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் ஜல்லிக்கட்டை எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார். நம்ம அடையாளம் தம்பி, நம்மளோட அடையாளம், நம்மளோட வீர விளையாட்டு. இதுக்காக நம்ம முன்னோர்கள் பயங்கரமா பாடுபட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. திருப்பி அதை இன்னும் நம்ம மேல் பல வருஷத்துல நம்ம எடுத்துட்டு போகணும் தம்பி.